ராமநாதபுரம் மாவட்டத்தில் நான் பார்க்கவிருக்கும் முதல் தொகுதி பரமக்குடி. பரமக்குடின்னு கேள்விப்பட்டவனே மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் அவர்களும் கண்டிப்பா ஞாபகம் வருவார்னு நினைக்கிறேன். அவருடைய சொந்த ஒரு ஊர் வந்து பரமக்குடி. அந்த பரமக்குடியில ராமநாதபுரம் பரமக்குடியில சென்ற முறை திராவிட முன்னேற்ற கழகம் 47% வாக்குகளும், அதிமுக 39% வாக்குகளும், நாம் தமிழர் 9% வாக்குகளும், கமலின் சொந்த ஊரான அதுலயே மக்கள் நீதி மையம் வெறும் 2% வாக்குகள் தான் இந்த இடத்துல பெறுறாங்க சென்ற முறை தேர்தல்ல. அது இந்த முறை அந்த பரமக்குடியில் போட்டியிடும் வேட்பாளர் யாருன்னா கதிரவன், முத்தையா, கோபிநாதன் மற்றும் எழில் போட்டியிடும் இந்த தொகுதியில இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல சென்ற முறை 47% வாங்கிய திமுக 38%, 39% வாங்கிய அதிமுக 35%, நாம் தமிழர் 9 22, தாவேகா மற்றும் இதர கட்சிகள் 5% வாக்குகளும் பெறும் இந்த பரமக்குடியில் இந்த முறை திமுக ஒரு 3% வாக்கு வித்தியாசம் கைப்பற்ற போறாங்க இந்த பரமக்குடி தொகுதியை. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி திருவாரணை. இதுல சென்ற முறை அதே மாதிரி காங்கிரஸ் திமுக கூட்டணி 39%, அதிமுக 32%, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 16%, 17% கிட்டத்தட்ட இந்த தொகுதியில பெற்றிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி 8%. இந்த 3வது 4வது கட்சியோட வளர்ச்சி இப்போ சென்ற முறையே பாருங்க, 3வது 4வது கட்சியோட வளர்ச்சி இந்த 2 கட்சியையும் பாதிக்குது. வின்னரே வெறும் 40% வாக்குகள் தான் பெற்றிருக்கிறாங்க. இதுதான் இந்த வாட்டி நடக்க போற எல்லா தொகுதியிலுமே. சென்ற முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எல்லாத்தையும் ஸ்ட்ராங்கா இல்ல, அதே மாதிரி மக்கள் நீதிமே எல்லாத்தையும் ஸ்ட்ராங்கா இல்ல. ஆனா இந்த முறை தாவேக்காவும் நாம் தமிழ் கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலுமே 5ல இருந்து தனிப்பட்டு 5ல இருந்து ஒரு 15-20 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சக்திகளா 2 கட்சியுமே இருக்கிறதுனால ஒரு சில தொகுதியில நாம் தமிழர் ஒரு 10, தாவேக்கா இந்த ஒரு சில தொகுதியில தாவேக்கா ஒரு 17, நாம் தமிழர் ஒரு 10, அந்த மாதிரி கிட்டத்தட்ட 20ல இருந்து 25% வாக்குகளை 3வது 4வது கட்சி பெறுவதால 1வது 2வது கட்சிக்கு மிகப்பெரிய பிரச்சனை எந்த கட்சி ஜெயிக்கும் போது எந்த கட்சி தோக்க போகுது அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஆனா இது பெரும்பாலும் திமுக தான் பல இடங்கள்ல பாதிக்குது நான் சொல்லியிருந்தேன். திமுக பாதிக்கிற அதே நேரத்தில் அது அதிமுகவுக்கு மாறாதனால அதிமுகவும் மறைமுகமா பாதிக்கப்படுது. நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது கடைசி நேரத்தில் உங்களுக்கு தெரிய வர வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இந்த திருவாரணை தொகுதியில இந்த முறை கருமாணிக்கமும், கீர்த்திகா, முனுசுவாமி, ராஜி மற்றும் பிரேம்நாத் போட்டியிடும் இந்த திருவாரணை தொகுதியில சென்ற முறை 39% வாங்கிய திமுக 34 குறைகிறது, 32 வாங்கிய திமுக 42 உயர்கிறது. இது நான் காரணம் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த இடத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சென்ற முறை வாங்கிய வாக்கு சதம் பாருங்க 16% வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. அந்த 16% வாக்குகள் கூட்டணி வைக்கிறதுனால இங்கெல்லாம் அதிமுக ஒரு மிகப்பெரிய கெயின். அமமுகவால கிட்டத்தட்ட இந்த தொகுதியை அவங்க ஈஸியா ஒரு எளிதாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக மாறுகிறது. 8% வாங்கிய நாம் தமிழர் 20% வாக்குகளும், தாவேகா மற்றும் இதர கட்சிகள் 4% வாக்குகள் வாங்கும் இந்த தொகுதியில அதிமுக ஒரு 8% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவை தோற்கடிக்கும். திமுக இந்த தொகுதி அதிமுக கைப்பற்றும். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கறது ராமநாதபுரம். இதுல நான் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இஸ்லாமிய சகோதரர்கள் தான் வெற்றி பெறுவாங்க. அதுல சென்ற முறை திராவிட முன்னேற்ற சார்பாக போட்டியிட்டவர்கள் 51.52%, ஆல்மோஸ்ட் 52%. அதிமுக கடக்கிலே இல்ல, பாரதிய ஜனதா கட்சி தான் போட்டிட்டாங்க. வெறும் 28% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 8% வாக்குகளும், ஒரு சுயேட்சை வேட்பாளர் மலைச்சாமி உங்களுக்கு ஃபேமஸான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு ஃபேமஸான ஆள் அவர் ஒரு 5% வாக்குகளும் பெற்ற இந்த தொகுதியில இந்த முறை போட்டியிடுபவர்கள் யாருன்னா மெயின் அந்த 4 கேண்டிடேட் மட்டும் அதே காதர் பாட்சா அதே நம்ம ஏற்கனவே போட்டிட்டு அதே வேட்பாளர் போடுறாரு. நாகேந்திரன் அப்படின்ற பிஜேபி காரரும், ஷாகுல் அமீத் மற்றும் முத்துகேசவன் போட்டியிடும் இந்த ராமநாதபுரம் தொகுதியில 52% வாங்கிய திமுக 44 குறைகிறது, 28% வாங்கிய அதிமுக 26 குறைகிறது, 8% வாங்கிய தாவேகா 22%, நாம் தமிழர் கட்சி 22%, தாவேகா மற்றும் இதர கட்சிகள் 8% வாங்கும். இந்த தொகுதியில இந்த முறை திமுக மிக எளிதாக ஒரு 18% வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும். சென்ற மாதிரி ராமநாதபுரத்தில் தான் அந்த பாராளுமன்ற தேர்தல் நம்முடைய ஓபிஎஸ் ஐயா போட்டி போட்டாங்க. ஸோ அவர் திமுக மாறினதுனால அந்த கேஸ்ட் எல்லாமே சேர்ந்து என்ன ஆகுதுன்னா எல்லா வாக்குகளும் திமுக ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அமைது இந்த தொகுதியில. அதுக்கடுத்து நம்ம இந்த ராமநாதபுரத்துல பார்க்க போற கடைசி இது முதுகுளத்தூர். இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா ராஜகண்ணப்பன் ரொம்ப ஃபேமஸான ஒரு முக்கியமான அதிமுக திமுக சென்ற ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு ராஜகண்ணப்பன் போட்டியிடும். கிட்டத்தட்ட 46% வாக்குகளும், அதிமுக 36% வாக்குகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 8% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 5% வாக்குகளும் பெற்ற இந்த தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு உதவுது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட இதே மாதிரி ராஜகண்ணப்பனும், திரு மலேசியா பாண்டி, திரு ஜெயபாலா மற்றும்
சந்திரபிரபா போட்டியிடும் இந்த முதுகுளத்தூர் தொகுதியில வந்து இந்த முறை 46% வாங்கிய திமுக ஆன்டி இன்கம்பன்ஸ்ல 38% வாக்குகள் தான் வாங்குது. ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 37% வாங்கிய அதிமுக அமமுகவோட உதவியால 44% வந்து உயர்கிறது. இல்லைன்னா இந்த தொகுதியில் இது அமமுக இல்லைன்னா இந்த வந்து கண்டிப்பா வந்து திமுக சாதகமான ஒரு தொகுதியா இருந்திருக்கும். இதை மீறி வெற்றி பெறுவது என்பது வந்து ராஜகண்ணப்பருடைய அவருடைய ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் என்ன தான் வெற்றி பெற முடியும். மற்றபடி இந்த தொகுதி வந்து அமமுகவால நிச்சயமா அதிமுக ஒரு சாதகமான ஒரு ஒரு தொகுதியா மாறுது. 5% வாங்கிய நாம் தமிழர் 14%, தாவேக்கா மற்றும் இதர கட்சிகள் 4% வாங்கும் இந்த தொகுதியில இந்த முறை அதிமுக ஒரு 6% வாக்குகள் வித்தியாசம் வந்து நிச்சயமாக வந்து வெற்றி பெறும்.